The Little Cook Dora Bora சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. இதை யாருக்கு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் குடிக்கிறதுக்கு? ஐடியா, நம்ம ஹேமாக்காவை கூப்பிட்டு கொடுப்போம். ஹேமாக்கா, ஹேமாக்கா, வீட்ல இருக்கீங்களாக்கா? ஒரு நிமிஷம் இங்க வாங்கக்கா, ப்ளீஸ்க்கா. எதுக்கு நிலா நம்மள காலங்காத்தாலே கூப்பிடுறா? நிலா, எதுக்குப்பா என்ன கூப்பிட்ட? ஹேமாக்கா, நானே கடைக்கு போனேன்க்கா. அங்க 2 பாட்டில் இந்த மாதிரி ரோஸ் மில்க் வாங்குனேன். நான் ஒன்னு குடிச்சிட்டேன். உங்களுக்காக ஒன்னு வச்சிருக்கேன்க்கா. நீங்க குடிக்கிறீங்களாக்கா ரோஸ் மில்க்? அதான் ரொம்ப வெயிலா இருக்குல்ல. வெயிலுக்கு சில்லுன்னு ரோஸ் மில்க் குடிச்சா சூப்பரா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஸ்கூல்ல எனக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும் நீங்க சொன்னீங்கல்ல. ரோஸ் மில்கா? எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும் நான் உன்கிட்ட சொன்னதே இல்லையே. சரி சரி இருக்கட்டும். நீ பாவம் எனக்காக மெனக்கெட்டு நீ ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கல்ல. குடு நிலா, நான் குடிக்கிறேன். அப்பாடா, எங்க நீங்க குடிக்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன்க்கா. நான் வாங்கிட்டு வந்ததே வேஸ்ட் ஆயிடுமோன்னு நினைச்சேன். பரவாயில்லக்கா, தேங்க்ஸ்க்கா. நிலா, எனக்கு ரொம்ப வேணாம்ப்பா, கொஞ்சமா ஊத்தி கொடுன்னு. நிலா, எனக்கு 1/2 கிளாஸ் போதும் நிலா. அக்கா, இதுவே சின்ன கிளாஸ் தான்க்கா. இருங்கக்கா, ஃபுல்லா ஊத்துறேன், நீங்க குடிங்க. அக்கா, இந்தாங்கக்கா, கிளாஸ்ல ஊத்திட்டேன், நீங்க எடுத்து குடிங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ் நிலா. சரி சரி, இப்போ நான் ரோஸ் மில்க் குடிக்கிறேன். சீ சீ சீ, லாக். ஏய் நிலா, என்னது இது கொழ கொழன்னு இருக்குது? நீ என்கிட்ட ரோஸ் மில்க்னு தானே சொன்ன? ஆனா இது ரோஸ் மில்க் இல்லையே, வேற மாதிரி இருக்குது. ஏமாக்கா, நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. இது ரோஸ் மில்க் இல்ல, ரோஸ் மில்க் ஸ்லைம். இன்னைக்கு நீங்க கேலண்டர் பார்க்கலையா? இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்ல. யார ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஃபுல் ஆக்கலாம்னு நினைச்சேன். நீங்க தான் முதல்ல கிடைச்சீங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டு நான் ஏப்ரல் ஃபுல் ஆக்கிட்டேன்க்கா. இது ரோஸ் மில்க் ஸ்லைம், நெஜ ரோஸ் மில்க் இல்ல. ஓஹோ, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆ? அதான் நீங்க குடிங்கக்கா குடிங்கக்கான்னு என்ன கம்பல் பண்ணியா? அடிப்பாவி, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வியா? பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியாத பூனை மாதிரி இருக்கிற, ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற. எப்படியோ என்ன ஃபர்ஸ்ட் நீ ஏப்ரல் ஃபுல் ஆக்கிட்ட. நிலா, எனக்கு ஒரு ஐடியா. இதே ஸ்லைமை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஏப்ரல் ஃபுல் ஆக்கிடலாமா? சரிங்கக்கா. அக்கா, ஸ்லைம் இன்னும் என்கிட்ட 2-3 கூட இருக்கு. அத கூட நம்ம யூஸ் பண்ணலாம்க்கா. இங்க பாருங்கக்கா, இந்த ஆரஞ்சு ஸ்லைம் இருக்குல்ல, இத நம்ம கிளாஸ்ல ஊத்தி ஆரஞ்சு ஜூஸ்னு சொல்லிடலாம். அப்புறம் இந்த ஸ்லைமை வந்து நம்ம கிரேப் ஜூஸ்னு சொல்லலாம். அப்புறம் இது என்ன சொல்றது? இது எந்த ஜூஸ் கலரோடமே மேட்ச் ஆகலையே. அக்கா, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா. இந்த கலரை பார்த்தா இந்த மவுண்டன் டியூ ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அந்த கலர் மாதிரி இருக்கு. அதனால இது மவுண்டன் டியூ ட்ரிங்க்ஸ்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்திடுவோம். சூப்பர் ஐடியா நிலா. நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம ஏப்ரல் ஃபுல் ஆக்கிடலாம். நிலா, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைம் எல்லாம் திறந்து நான் கொஞ்சம் தொட்டு பாத்துக்கிறேன் நிலா. இந்த மாதிரி வாட்டர் ஸ்லைம்ல விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா கொழ கொழ கொழன்னு சூப்பரா இருக்கு. கையில ஒட்டவே இல்ல. இது வந்து கிரேப் ஜூஸ்னு சொல்லி ஏமாத்த போறோமா? சரி சரி, இதுவும் நல்லா சூப்பரா இருக்கு. தொட்டு பார்க்க நல்லா கொழ கொழன்னு இருக்கு. கையில எப்படி ஒட்டிக்கிச்சு பாரு. கையில ஒட்டிக்கிட்டு அதுவே நழுவி விழுந்துருச்சு நிலா. இந்த ஆரஞ்சு ஜூஸ் லைமும் நல்லா தான் இருக்குது. நல்லா கொழ கொழன்னு இருக்கு. பயங்கர ஜெல்லியா இருக்குது. சரி சரி நிலா, நம்ம இந்த பாட்டிலே வச்சோம்னா இது ஸ்லைம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம இத கண்ணாடி கிளாஸ்ல ஊத்தி வைப்போம். அப்பதான் இது ஜூஸ்னு சொன்னா கூட நம்புவாங்க. சரிங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இத கிளாஸ்ல ஊத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள பார்த்து ஏப்ரல் ஃபுல்னு சொல்லி கத்துவோம். சூப்பர் ஐடியா நிலா. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இரு நிலா, இப்பவே எங்க வீட்ல இருக்கிற கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு வர, அதுல ஊத்தி வச்சிடலாம். அக்கா, இந்த 2 கிளாஸ்லயும் ஃபுல்லா ஊத்திடலாம்க்கா. அப்படிதான்க்கா ஃபுல்லா ஊத்துங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்லைம் ஃபுல்லா ஊத்தியாச்சு. இப்போ இந்த பாட்டிலையும் இதே மாதிரி ஊத்திக்கலாம். ஸ்லைம் எப்படி பார்க்கவே கொழ கொழ கொழன்னு சூப்பரா இருக்குல்லக்கா. இது கையில ஒட்டவே மாட்டேங்குது. கீழே விழுந்தா கூட அழகா எடுத்துடலாம். இது கையில ஏதோ தண்ணி கொட்டுற
என்கிட்ட மேக்ஸ் நோட் புக் வாங்கும்போது half an hourல கொடுத்துறேன்னு சொன்னாங்க. பட் 5 days ஆகுது, இன்னும் என்னோட நோட் புக் வரவே இல்ல. போய் கேட்டாதான் கொடுப்பாங்க போல இருக்கு. இடியட்ஸ். ஏய் லில்லி, மல்லி, லில்லி எங்க இருக்கீங்க? கமான் வெளியே வாங்க, என்னுடைய கிளாஸ் ஒர்க் நோட் கொடுங்க. என்ன இவ்வளவு நேரம் கூப்பிடும், யாரும் வெளியே வர மாட்டாங்க. சரி அப்ப நம்ம நிலாவை கூப்பிடலாமா? நிலா, நிலா நீயாச்சும் உள்ள இருக்கியா? நிலா, என்ன யாருமே இல்ல போல இருக்கே வீட்ல. யாருமே வெளியே வர மாட்டாங்களே, யாருமே வீட்ல இல்லையோ? என்ன பென்ட்லி என்ன வீட்டை பார்த்து தான் கூப்பிட்டுட்டு இருக்காரு. இங்க இவ்ளோ பெரிய கிளாஸ்ல ஸ்லைம் ஊத்தி வச்சிருக்கோம், இத கண்டுக்கவே மாட்டாரே. என்ன யாருமே இல்ல, ஒருவேளை வெளியே போயிருக்காங்களா? ஏய் வாட் இஸ் திஸ்? இவ்ளோ பெரிய கிளாஸ்ல 2 கிளாஸ்ல ரோஸ் மில்க் ஊத்தி வச்சிருக்காங்க. இது என்னது? ஓ ஆரஞ்சு ஜூஸா? ஒருவேளை நிலா வீட்ல இன்னைக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனா? அத இவ்ளோ பெருசா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஓகே எப்படி இருந்தாலும் அவ நம்மள இன்வைட் பண்ண வருவாள, அப்ப பாத்துக்கலாம். பட் ஏன் இந்த கிளாஸ் எல்லாம் ஓபனா வச்சிருக்காங்க? இது மேல டஸ்ட் கிஸ்ட் விழுந்தா என்ன பண்றது? ஓகே எனிவே நம்மளுக்கு ஒர்க் இருக்கு, நம்ம போலாம். லில்லி மலி வரட்டும், இன்னொரு வாட்டி என்கிட்ட ஏதாச்சும் கிளாஸ் ஒர்க் நோட் கேட்கட்டும். அப்ப இருக்கு அவங்களுக்கு என்னோட நோட் புக்ஸ் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். என்னக்கா பென்ட்லி என்ன அந்த ரோஸ் மில்க் நினைச்சு எடுத்து குடிப்பாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அத தொட்டு கூட பார்க்கல. சரி சரி விடு நிலா, வேற யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். நிலா அங்க பாரு, நம்ம லில்லி மிலி வராங்க. கண்டிப்பா இத ரோஸ் மில்க் நினைச்சு எடுத்து குடிப்பாங்க பாரு. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அவங்கள ஏப்ரல் ஃபுல் ஆக்கிடலாம். அப்பா விளையாடி விளையாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு லில்லி. இன்னைக்கு ரொம்ப வெயில் இல்ல? என்னது இது? நம்ம வீட்டு வாசல்ல இவ்ளோ பெரிய கிளாஸ்ல ரோஸ் மில்க் யாரு கலந்து வச்சிருக்காங்க? ஒருவேளை நம்ம விளையாடிட்டு டயர்டா வருவோம்னு சித்தி ரோஸ் மில்க் கலந்து இந்த கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்காங்களா? இருக்கலாம் இருக்கலாம். அதான் 2 கிளாஸ்ல இருக்கு பாரு, ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு போல இருக்கு. ஆமா இது என்னது சின்ன கிளாஸ்ல இருக்குது? ஏய் இது ஆரஞ்சு ஜூஸ் போல இருக்குப்பா. லில்லி ஒருவேளை நிலாவுக்கு ஆரஞ்சு ஜூஸா இருக்கும். நம்ம 2 பேருக்கும் இந்த 2 கிளாஸ்ல ரோஸ் மில்க் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் பெரிய பசங்கல, அதான் நம்ம 2 பேருக்கும் 2 பெரிய கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்காங்க ரோஸ் மில்க. நிலா சின்ன பொண்ணுல, அதான் அவளுக்காக சின்ன கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்காங்க. நிலா பாலெல்லாம் சரியா குடிக்க மாட்டாள, ரோஸ் மில்க்ல எப்படியும் பால்லாம் கலப்பாங்கல்ல, அதனால நிலாவுக்கு மட்டும் ஆரஞ்சு ஜூஸ் வச்சிருக்காங்க போல இருக்கு. சரி சரி வா லில்லி, விளையாடி விளையாடி ரொம்ப டயர்டா இருக்கு, எடுத்து குடிக்கலாம் வா. சரி மல்லி, ஒரு கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன், இன்னொரு கிளாஸ் நீ எடுத்துக்கோ. ஆனா என்ன ஸ்ட்ரா தான் இல்ல. ஐயோ லில்லி அக்கா இத மோந்து பாக்குறாங்களே, மோந்து பார்த்துட்டு இத ரோஸ் மில்க் இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஏய் என்ன மல்லி மோந்து பார்த்தா இதுல ரோஸ் மில்க் வாசனையே வரல. ஏய் லில்லி நமக்கு தான் ஏற்கனவே சளி பிடிச்சிருக்குல, மூக்கு வேற அடைச்சிட்டு இருக்கு, அதனால தான் நமக்கு வாசனையே தெரியல. எனக்கு கூட வாசனை வரல லில்லி, அதுக்காக கண்ணு கூடமா தெரியல. அதான் ரோஸ் கலர்ல இருக்குதுல, இது ரோஸ் மில்க் தான். அதான் இவ்வளவு பெரிய கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்காங்கல, இது கண்டிப்பா ரோஸ் மில்க் தான். சரி வா சீக்கிரம் குடிக்கலாம் வா. ஏய் மல்லி ஸ்ட்ராலாம் இல்லாம எப்படிப்பா இது குடிக்கிறது? எப்பவுமே நம்ம ஸ்ட்ரா போட்டு தான் குடிப்போமா? ஃப்ரீயா கொடுத்தா நம்ம குடிச்சிட்டு குடிச்சிட்டு இன்னொரு கிளாஸ் கேட்க மாட்டோம். வா வா சீக்கிரம் செருப்பு கட்டிட்டு அப்படியே ஜார்லயே குதிச்சிட வேண்டியதுதான். ஜார்லயே குதிச்சிடலாமா? அப்படியா சொல்ற? ஆமா அடிக்கிற வேலுக்கு இதுலயே குதிச்சு குடிச்சா கூட ஜில்லுன்னு தான் இருக்கும். வா வா. சரி சரி அதுவும் நல்ல ஐடியா தான். பாடா செப்பல்லாம் கட்டிட்டோம், இதுல அப்படியே குதிச்சிடலாம். இந்த ரோஸ் மில்க் நம்மளுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. 1 2 3. என்ன இவங்க 2 பேரும் இத ரோஸ் மில்க் நினைச்சு வாயில வச்சு குடிப்பாங்கன்னு பார்த்தா இதுல அப்படியே குதிச்சிட்டாங்க. ஐயோ அக்கா அது ஸ்லைம்னு தெரியாம குதிச்சிட்டாங்க, அதுல மாட்டிக்கிட்டாலும் மாட்டிப்பாங்க. வாங்கக்கா நம்ம போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அல்லி இது கொழ கொழன்னு இருக்குது, இது ரோஸ் மில்க் இல்லடி, இது ஸ்லைம் டி. ஆமா லில்லி என் கால கூட அசைக்கவே முடியல, ஏதோ பொதக்குழில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப சொத சொதன்னு இருக்குது
எதுக்காக என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்ற? நான் தான் எக்ஸாம்க்கு உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருந்தா எதுக்காக என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏய் பென்ட்லி, அப்புறம் உட்கார்ந்து படிச்சுக்கலாம், இங்க பாரு. என்னத்த பாக்க சொல்ற? வாட் இஸ் திஸ்? ஏய் லில்லி மல்லி, என்ன நீங்க ரெண்டு பேரும் ரோஸ் மில்க் ஜார்லயே குதிச்சிட்டீங்களா? ஏய் பென்ட்லி, இது ரோஸ் மில்க் இல்லடா, இது ரோஸ் மில்க் ஸ்லைம். நாங்களே இது ரோஸ் மில்க் நினைச்சு தான் குதிச்சிட்டோம். இதுல விழுந்ததுக்கு அப்புறம் தான்டா தெரியுது இது ஸ்லைம்னு. ஆனா எங்களால காலே தூக்க முடியலடா, ரொம்ப வலிக்குதுடா. இதுல இருந்து வெளிய வரவே முடியலடா. ப்ளீஸ் எங்க ரெண்டு பேரும் இதுல இருந்து தூக்கி விடுடா. ஏய் தூக்கி விட்டுறது இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இந்த மேத்ஸ் நோட் புக் வாங்குனீங்கல்ல, வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ன்ற அறிவே கிடையாது. நாளைக்கு வேற மேத்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, முதல்ல என்னோட மேத்ஸ் நோட் புக் கொடுங்க, அப்பதான் நான் உங்க ரெண்டு பேரையும் தூக்கி விடுவேன். மேக்ஸ் நோட்புக்கா? இவங்கிட்ட இருந்து நம்ம வாங்குனோமா? ஆமா, எப்ப நம்ம வாங்குனோம்? எப்ப வாங்குனனே மறந்து போயிடுச்சு. ஒருவேளை நம்ம பேக்ல தான் இருக்குதோ? ஏன்டா இருக்கட்டும், அதுக்காக கேக்குற நேரமா இது? ஏய் முதல்ல எங்களை இதுல இருந்து தூக்கி விடுடா. மேக்ஸ் நோட்புக் என்ன எங்க பாக்கெட்லயா வச்சிருக்கோம்? நீ எங்களை தூக்கி விட்டாதான் நாங்க எங்க வீட்ல போய் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். சரி சரி இருங்க, தூக்கி விடுறேன். தூக்கி விட்ட உடனே என்னோட நோட் புக் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி இல்லன்னு சொன்னா நானே மறுபடியும் தூக்கி உங்களை இதுக்குள்ள போட்டுருவேன், சொல்லிட்டேன். அடச்சே, உன்னோட நோட்புக் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? நீ முதல்ல தூக்கி விடு. உன்னோட நோட்புக், நம்ம கிளாஸ்ல இருக்கிற பூஜாவோட நோட்புக், ஐலி நோட்புக் எல்லாம் எங்க பேக்ல தான் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து உன்கிட்டே கொடுத்துறோம். முதல்ல எங்களை இதுல இருந்து தூக்கி விடுடா ப்ளீஸ்டா. அண்ணா அண்ணா பென்ட்லி அண்ணா ப்ளீஸ்னா, கொஞ்சம் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி விடுங்கண்ணா. சித்தி மட்டும் பார்த்தாங்கன்னா என்னதானா திட்டுவாங்க. ஓகே ஓகே இருங்க, நான் தூக்கி விடுறேன். ஹேமா நீயும் வா, வந்து ஹெல்ப் பண்ணு. ஏய்